வணக்கம். நம்ம எல்லாருமே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் குறைந்தபட்சமாக ஒரு $100 வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணியிருக்கிறோம். இல்லை $200, $500, $1000, ஏன் $5000, $10,000 வச்சு ட்ரேடிங் பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் வெறும் $10 மட்டுமே வச்சு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண முடியுமா? $110 இல்லை, $510 இல்லை, $1010 இல்லை, வெறும் $10 மட்டுமே வச்சு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண முடியுமா? ட்ரேடிங் பண்ணலாம், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ண முடியுமா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் 1 crore சேலஞ்ச் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் $100 தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆனால் $5 வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் எங்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ப்ரோ நீங்கள் $5 வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் நான் ஒரு $10 வச்சு நான் ட்ரேடிங் பண்ணலாமா, இல்லை நான் ஒரு $20 வச்சு நான் ட்ரேடிங் பண்ணலாமா, இல்லை ஒரு $50 வச்சு ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் என்னிடம் கேட்ட இந்த கேள்வி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா $10 நீங்கள் $5 வச்சு பண்ணுங்கள், நான் $10 வச்சு என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான். இதற்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, கண்டிப்பாகவே $10 அப்படிங்கிற ஒரு சிறிய முதலீடை வச்சு நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். ஆனால் இதுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்குது, ஆனால் நிறைய நன்மைகள் தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நான் ட்ரேடிங் பண்ணுறேன். ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆனால் தான் ட்ரேடிங் பண்ணுவோம், இல்லை நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன். சரி, ஃபார்ம் ஆகலைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு கரன்சி பேரில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுப்போம், எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை ஒரு 2 கரன்சி பேரில் ஃபார்ம் ஆகுதுன்னா 2 ட்ரேடிங் நம்ம பண்ணலாம், எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் ஒரு 5 கரன்சி பேரில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுப்போம், நம்ம $10 தான் நம்மளுடைய முதலீடு, $10 தான் நம்மக்கிட்ட இருக்குது. 0.01 லாட் சைஸ் நம்ம போடுவோம் ஆஸ் பர் மணி மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலாக $5 இருந்தாலும் சரி, $100 இருந்தாலும் சரி, இல்லை $199 இருந்தாலும் சரி, 0.01 லாட் சைஸ் தான் போடுவோம். கரெக்டுங்களா? அப்போ $5க்கு 0.01ல் 5 ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ 0.05 ஆகுதா? இப்போ நான் இங்கே நம்மளுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். என்ன, இப்போ 5 ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எது ப்ராஃபிட் கொடுப்பான், எது லாஸ் கொடுப்பான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ 2 ட்ரேடிங் மட்டும் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோ, ஐயோ 5 லாஸ் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி 2 ட்ரேடிங் மட்டும் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோ. அப்போ நம்ம ட்ரேடிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாது ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி 5 ட்ரேடிங் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளால் ட்ரேடிங் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? இது ஒரு பெரிய சிக்கல்லாம் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு சிக்கல் தான். இல்லை இதுவே நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் நன்மை லாஸ். இப்போது நீங்கள் $100 வச்சு ட்ரேடிங் பண்ணியிருப்பீங்க, $1000 வச்சு, $5000 வச்சு, ஏன் $10,000 வச்சு கூட ட்ரேடிங் பண்ணியிருப்பீங்க. $10,000 இப்போ $100 லாஸ் ஆகும்போது $1000 இருந்தாலும் லாஸ் தான் இருக்கும், $10,000 இருந்தாலும் லாஸ் தான் இருக்கும். அந்த லாஸ்லேருந்து எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸு, அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நீண்ட நாட்கள் டைம் எடுத்துக்கும். ஆனால் $100 லாஸ் பண்ண இடத்துல நீங்கள் $10 லாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், அது உங்களுக்கு ஒரு லாஸாகவே இருக்காது. நீங்கள் கன்சிடர் பண்ணுற அளவுக்கு லாஸாக கண்டிப்பாகவே இருக்காது. இல்லை நீங்கள் $1000 நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க, $10 ஒரு லாஸை நீங்கள் எடுத்துப்பீங்களா? அப்போ எடுத்துக்க மாட்டீங்க. இல்லை ஒரு $10,000 நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க, $10 ஒரு லாஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணவே மாட்டீங்க. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் முதல் நன்மை. என்னென்னா லாஸ் ஆனாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். ரெண்டாவது திறமை, டேலண்ட். அதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு டேலண்ட் இருக்கிறதுனால அந்த 11 பேரில் அவரும் ஒரு ஆளாக இருக்கிறாப்புல. ஆனால் இப்போ ஒரு பேட்ஸ்மேன் ஒரு 100 ரன் அடிக்கிறாரு ஒரு மேட்ச்சில் அப்படின்னாக்கா அவருடைய முழு திறமையும் கரெக்டாக பயன்படுத்தியிருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ அவரே தான் 0 ரன்லேயும் அவுட் ஆகிருப்பார், 10 ரன்லேயும் அவுட் ஆகிருப்பார், 50 ரன்லேயும் அவுட் ஆகிருப்பார். கரெக்டுங்களா? அப்போ அவருடைய முழு திறமையை அவர் பயன்படுத்தலை. அதே போல் தான் பவுலர் ஒரு விக்கெட் எடுக்கிறார், ஒரு மேட்ச்சில் 5 விக்கெட் எடுப்பாப்புல, ஒரு மேட்ச்சில் விக்கெட்டே எடுக்க மாட்டாப்புல, ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுப்பாப்புல. ஸோ கரெக்டுங்களா? அப்போ முழு திறமையும் எப்போ பயன்படுத்துகிறோமோ அப்போ தான் அவருக்கு வெற்றி. இதில் என்ன மாற்று கருத்து இருக்கா? இல்லை. அதே போல் தான் இப்போ நம்மக்கிட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் கான்செப்ட் இருக்குது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் மெத்தட் இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். கரெக்டுங்களா? இதனை எதனா மாற்று கருத்து இருக்கா? இல்லை. இப்போ அதை நம்ம எப்போ கரெக்டாக பயன்படுத்தும் அப்படின்னா மனதளவிலும் சரி, இல்லை உடல் அளவிலும் சரி, நம்ம தெளிவாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நமக்கு தெரிஞ்ச டேலண்ட்டை, நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த துறை சார்ந்த அறிவை நம்ம கரெக்டாக பயன்படுத்துவோம். இது கிரிக்கெட்டுக்கும் பொருந்தும், ட்ரேடிங்க்கு பொருந்தும், இது எல்லா துறைக்குமே பொருந்தும். சரி, இப்போ எப்போ நம்ம தெளிவாக இருப்போம் அப்படின்னா மனதளவிலும் இருக்கட்டும் இல்லை உடல் அளவிலும் இருக்கட்டும், நம்மளுக்கு எந்த ஒரு அழுத்தமும் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நம்ம எப்போ இருக்குமோ அப்போ தான் நம்ம
நம்மளுடைய டேலண்ட்டை நம்மளுடைய திறமையை நம்ம வெளிப்படுத்த முடியும். கரெக்டுங்களா? அப்போ $10 அப்படிங்கிற ஒரு சிறிய முதலீடை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது. இப்போ ஒரு $1000 வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னாக்கா, ஐயோ $1000 லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, என்ன தான் உங்கள்கிட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் $1000 லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஒரு ட்ரேடிங் சைக்காலஜி உங்கள் மனசில் எப்போவுமே இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட்டே புக் பண்ணாலும் சரி, அது உங்கள் மனசில் ஒரு ஓரமாக இருந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இதுவே நீங்கள் $10 வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, $10 தானே, ஓடா $1000 லாஸ் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற போது உங்களுடைய எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை, மனதளவில் இருக்கட்டும் இல்லை உடல் அளவில் இருக்கட்டும், உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் எந்த ஒரு அழுத்தமும் இல்லை. அப்படிங்கிற போது உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் மெத்தடை, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் கான்செப்டை கரெக்டாக பயன்படுத்துவீங்க. அதனால் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுவீங்க. சரிங்களா? மாற்றுக்கருத்து இருக்கா? இல்லை. அடுத்த 3வது கான்ஃபிடன்ட் லெவல். அதாவது $10 வச்சு $20 நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கான்ஃபிடன்ட் லெவல் வேறு மாதிரி இருக்கும். இப்போ கிரிக்கெட்டே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். 3 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ 3 பாலுக்கு 10 ரன் அடிக்கக்கூடிய திறமை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா 10 பாலுக்கு 10 ரன் ஈஸியாக அடிச்சிருவார். அப்போ $10 அப்படிங்கிற ஒரு சிறிய முதலீடை வச்சு நம்ம $20 பண்ணுற திறமை நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை $10 வச்சு $50 இல்லை $10 வச்சு $100 பண்ணக்கூடிய திறமை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னாக்க $100 வச்சு $100 நம்ம ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். $1000 வச்சு $1000 நம்ம ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். கரெக்டுங்களா? அப்போது $10 வச்சு நீங்கள் $20 பண்ணாவே உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் வேறு மாதிரி இருக்கும். அதுவே $10 வச்சு $100 நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அடுத்து 4வது ப்ராஃபிட். இப்போ $10 வச்சு நீங்கள் ஒரு $100 பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு $500 பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு $1000 பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் ஒரு $500 பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும்னா, உங்கள் மனசில் ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன? நம்மளுடைய முதலீடு $10 தான். அப்படிங்கிற போது நீங்கள் $100 இல்லை, $1000 இல்லை, $10,000 ஆனாலும் கரெக்டாக உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதுவே ஒரு $1000 வச்சு நீங்கள் $2000 நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாலும் இன்கேஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு $1000 லாஸ் ஆகுமே, இல்லை $100 லாஸ் ஆகுமே, இல்லை $500 லாஸ் ஆகுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ லாஸ் ஆகிடுமே, அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. கரெக்டுங்களா? அப்போ $10 வச்சு நம்ம $100 பண்ணுறது கடினமான ஒன்று தான். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ட்ரேடிங் சைக்காலஜி வேறு லெவலில் இருக்கும். அப்போ $10லேருந்து $500 போனாலும் சரி, $1000 போனாலும் சரி, $10 தான் நம்மளுக்கு லாஸ் அப்படிங்கிற மனநிலையில் நம்ம இருக்கிறதுனால அந்த ட்ரேடிங்கை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போது ஆக்சுவலாக 1 crore சேலஞ்ச் ட்ரேடிங் அப்படிங்கிறது $100 வச்சு தான் பண்ணணும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்கிட்ட $10 தான் இருக்குது, $10 நான் போட்டு பண்ணுறேன் அப்படின்னா அது லாஸ் ஆக கிட்டத்தட்ட ஒரு லாஸே ஆனாலும் ஒரு வாரமாவது டைம் எடுத்துக்குமா? சரி, அடுத்து நான் ஒரு $20 போடுறேன், அது லாஸே ஆனாலும், நான் ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன், ஆனால் லாஸ் ஆகிறது வாய்ப்புகள் குறைவு. லாஸே ஆனாலும் ஒரு 2 வாரமாவது டைம் எடுத்துக்குமா? ஸோ இப்போ எங்கிட்ட $100 இல்லை, $10 தான் இருக்குது. அப்போ அதை வச்சு பண்ணுவோம். $20 இருக்குது, அதை வச்சு பண்ணுவோம். அதுக்குள்ளார நம்ம அமௌண்ட் நம்ம $100 ரெடி பண்ணுவோம். இல்லை $10லேருந்தே மேலே போகுது, வளர்ந்து போகுது அப்படிங்கிற போது நம்மளுடைய கான்ஃபிடன்ட் லெவல் எப்படி இருக்கும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். கரெக்டுங்களா? இல்லை ஒரு $20லேருந்தே $100, $500, $1000 அப்படின்ட்டு நம்ம அக்கௌண்ட் வந்து வளர்ந்துகிட்டே போகும்போது வேறு லெவலில் இருக்கும் நம்மளுடைய கான்ஃபிடன்ட் லெவல். சரிங்களா? அப்போது $10 வச்சு நம்ம $100 நம்ம லாபம் சம்பாதிச்சிட்டோம்னா $100 வச்சு $100 லாபம் சம்பாதிப்பது ரொம்ப 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 ஈஸியான ஒன்று. இந்த ட்ரேடிங் சைக்காலஜியை, இந்த மனநிலையை, இந்த ஐடியாலஜியை இந்த $10 அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு முதலீடு தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே, $100 மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. $100 மேலே முதலீடு பண்ணி ட்ரேடிங் பண்ணாதீங்க. $10, $20, $50, $100 வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். சரி, ஏன் அப்படின்னா நீங்கள் $5000, $10,000 லாஸ் பண்ணும்போது கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு நாலேஜை இந்த $10 உங்களுக்கு கொடுக்கும், இந்த $100 உங்களுக்கு கொடுக்கும். புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.